தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கு காவல்துறையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, வாழப்பாடி பகுதியில் கட்சி நிர்வாக இல்லத்தில் இருந்த ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வரும்போது அன்புமணி ஆதரவாளர்கள் தன்னுடைய கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில இணைச்சர் மற்றும் மேற்கு தொகுதியிட சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஏற்கனவே புகார் அளித்துள்ளார். அதே போல தனக்கு 24 மணி நேரம் ஒரு ஆண்டுக்கான துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அருள் தரப்பில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று தற்போது மனுவானது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில், அதாவது தந்தை மகன் இடையான இந்த பிரச்சனை காரணமாக இந்த ஒரு மோதல் சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்தார். அதே போல சம்பவத்தில் ஒரு கார் சேதமடைந்து 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது எம்எல்ஏ அருளுக்கு துப்பாக்கி ஏந்திய 2 காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு போடப்படுவதும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல இந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு காலத்திற்கு வழங்கப்படும் என்பது குறித்து மேற்கொண்டு இந்த பாதுகாப்பு குறித்த மறு ஆய்வு குழுதான் முடிவு செய்யும் என்ற விளக்கத்தையும் இந்த காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அருள் தரப்பை பார்க்கும்போது தனக்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு விடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே இந்த மறு ஆய்வு குழு என்ன முடிவு செய்யும், எப்போது கூறும் என்பது தொடர்பான இந்த விளக்கங்களை தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.